எல்லாம் சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Psalm 34 சங்கீதம் 34 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். முழுமையாக வாசிக்கலாம். ஆனால் பின்பகுதியை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான வசனமாக வாக்காக நமக்கு தருகிறார். 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek the Lord lack no good thing என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே எழுதி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னென்ன நன்மைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிறவர். விசேஷமாக இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். ஒரு புதிய பொருளாதார வருஷத்துக்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது, கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய வர வேண்டிய நன்மைகள் நிச்சயமாகவே வந்து சேரும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அங்கே முந்தின பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்குமா. ஹல்லேலூயா. காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கமே பட்டினியா, அது குட்டிகள் பட்டினியா இருக்குமா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர், நம்மை வழிநடத்துகிறவர் கர்த்தர், நம்மை பராமரிக்கிறவர் கர்த்தர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, நம்முடைய நல்ல மெய்ப்பன். அவர் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்றைக்கும் எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எப்படி எலியாவை குறைவின்றி நடத்தினார், தேவைகளை சந்தித்தார் என்கிற காரியத்தை சிலவற்றை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னோடு கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 17ஆம் அதிகாரம், the book of 1 Kings chapter 17. ஒரு 4 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், verse number 2 to 6 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டைகளே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டைகளே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த தண்ணீரை குடித்தான். ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த 5 வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். 2 தலைப்பின் கீழே. ஒன்று, God's promises and God's expectations. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் 2 காரியம். ஒன்று, 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். சரியான மொழிபெயர்ப்பு கட்டளையிட்டேன் இருக்கணும். I have commanded என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். 2வது வாக்குத்தத்தம் 9ஆம் வசனத்திலே, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. உன்னை போஷிக்க, உன்னை பராமரிக்க, 2 வார்த்தைகள் போட்டிருக்கு பாருங்க. உன்னை போஷிக்க, உன்னை பராமரிக்க, to feed you and to take care of you, to supply your need. உன்னுடைய தேவைகளை சந்திக்க, உன்னை போஷிக்க, உன்னை பராமரிக்க நான் கட்டளையிட்டேன் சிலவற்றிற்கு அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எலியாவுக்கு. அங்கே பஞ்சகாலம், மழை இல்லாத ஒரு சூழ்நிலை, 3.5 வருஷங்கள் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 3.5 years of drought in the nation. முற்றிலுமாக வறட்சியான ஒரு நேரத்தில் மழை இல்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய
தீர்க்கதரிசியாக எலியாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரை தேடின, ஆண்டவரை பின்பற்றுகிற, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற அந்த தீர்க்கதரிசியை எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன். அல்லேலூயா. உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறாரு, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக, புதிய நிதியாண்டுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிற வந்திருக்கிற நாம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றது, உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன். I will supply your need, I will take care of you. உன்னை நான் பராமரிப்பேன். உன்னை டேக் கேர் என்னது? ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார். அல்லேலூயா. நான் உன்னை பார்த்துக்குவேன். உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். அப்போ இது ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சிலவற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், எப்படி நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் 3 காரியத்தை நான் சொல்ல நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஏற்கனவே சில காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். God's past preparations, already God has prepared certain things to supply our need, to take care of us, to meet our needs. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஏற்கனவே காரியங்களை செய்துவிட்டார். தேவை நாளைக்கு தான் வரப்போகுது, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கே அதற்கான காரியத்தை ஏற்பாடு செய்து விட்டார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நாளைக்கு ஒரு தேவை வரும், நாளைக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும், நாளைக்கு ஒரு நெருக்கம் வரும், ஆனால் உன்னுடைய தேவையை சந்திப்பதற்கு ஆல்ரெடி ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஒன் ப்ரூக் அண்ட் ஆல்சோ எ ரேவன். உன்னை தேவையை சந்திப்பதற்கு ஒரு ஆறை ஏற்கனவே நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன், ஒரு காகத்தையும் உனக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ காகங்கள் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு காகத்தை, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் a raven for you and a brook for you. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அது எது வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை சில மனிதர்களாக இருக்கலாம், சில வேலைகளாக இருக்கலாம், சில வாய்ப்புகளாக இருக்கலாம், சில வழிகளாக இருக்கலாம். God has already prepared something for us. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி விட்டார். பாருங்க, I have commanded அப்படின்னு சொல்றாரு. தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த இடத்துல கொஞ்சம் தப்பா இருக்குது. இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது, வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன்ல கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ஐ ஹவ் கமாண்டட் போட்டிருக்கு. அப்படின்னா ஏற்கனவே அவர் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, தேவ ஜனங்களுக்கு அங்கே ஒரு தேவை வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த தேவையை அறிந்தவராக சந்தித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, மோரியா மலையில போய் பலியிட சொல்லி. ஆபிரகாம் போற வழியில கேட்கிறாரு, ஈசாக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. விசுவாசத்தோடு சொல்றாரு. ஆனா கர்த்தர் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே ரெடி பண்ணி வச்சிருந்தார். ஆபிரகாம் மேல போறதுக்கு முன்பாகவே ஆட்டுக்கடா மேல போயிடுச்சு. அல்லேலூயா. ஆட்டுக்கடா ஆல்ரெடி அங்க இருக்குது. ram is already prepared for Abraham. அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. எங்கேயோ வந்து ஆபிரகாம் போறதுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய கண்ணுக்கட்டு தூரத்தில் அவன் கையை பிடித்து கொண்டு வந்து அங்கே பலிபீடத்தில் வைக்கிற அளவுக்கு அங்கே ஒரு கடாவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவர் அங்கே ஆல்ரெடி அந்த தேவையை சந்தித்து வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்து வருகிறார்கள், வனாந்திரத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்னன்னா, இப்போ செங்கடலை தாண்டிட்டாங்க, வனாந்திரத்துக்குள்ளாக நுழைகிறாங்க, தண்ணி இல்லை. தண்ணி இல்லைனாலும் அங்கே கசப்பா இருக்கு தண்ணி. நீங்க அங்க பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் the book of Exodus chapter 15ல அங்கே 25ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு, மாரா என்கிற இடத்துக்கு வராங்க, அங்கே கசப்பா இருக்குது தண்ணி. அவ்விடத்திற்கு அங்கே ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் அப்படிங்கிறாங்க. கசப்பு அங்கே இருக்கிறது. அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் ஒரு மரத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தார். அல்லேலூயா. அந்த கசப்பை போக்குவதற்காக God prepared a tree. ஒரு வனாந்திரம் எங்க பார்த்தாலும் மண்ணா இருக்குது, அங்க ஒரு மரம் இருக்குது. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறார், இந்த மரத்தை எடுத்து தண்ணியில் போடு, தண்ணி என்ன ஆயிரும், மதுரமாக மாறிடும்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் வரலாம், அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு மரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, மதுரமாக மாற்றுவதற்கு. அல்லேலூயா. God has already prepared a tree. God has already prepared a ram. நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே சிலவற்றை ஏற்படுத்தி வைத்து விட்டார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். பாருங்க, சிலுவையை குறித்து சொல்ல கூட இந்த மாதத்தில் சிலுவையை குறித்து தியானிக்கிறோம். மனுஷன் பாவம் செய்கிறான், அதிகாரம் 3வது அதிகாரத்தில் சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டும். ஆனால் அந்த ப்ரொவிஷனை எப்போ திரும்ப ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சாரா? ஹிஸ்டாரிக்கலி ஜீசஸ் died 2000 years ago. But in actuality, in reality, உண்மையாகவே எப்போனா, even before the foundation of the world, the lamb was slain. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ரட்சிப்பு தேவை, மனுஷனுக்கு ஒரு பாவ நிவாரணம் தேவை என்பதை அறிந்தவராக ஏற்கனவே ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் தெரிந்து வச்சிருந்தார், தேவகுமார் என்கிற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. provision is already made. நம்ம ஒரு நேரத்தில் வரும்பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தெரியாது மே மாசத்தில் என்ன தேவை வரும்னு சொல்லி, உங்களுக்கு எனக்கும் தெரியாது அக்டோபர் மாசத்தில் என்ன தேவை எழுமுன்னு சொல்லி. ஆனால் அந்த தேவைக்காக கர்த்தர் ஏற்கனவே காரியங்களை ஆயத்தம் செய்து விட்டார். ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு சின்ன தங்கச்சி ஜெபம் பண்ணாலாம், ஆண்டவரே எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், ஆண்டவரே எனக்கு ஒரு டால், எனக்கு ஒரு கிஃப்டாக கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாலாம். என்னது, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், டுமாரோ இஸ் மை பர்த்டே லார்ட், ஐ நீட் ஒன் பியூட்டிஃபுல் டால் லார்ட் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாலாம். அவள் மனசிலே ஒரு நிறத்தை கற்பனை செய்து வைத்திருந்தாள். அவள் மனதிலே ஒரு டிசைனான ஒரு டாலை கற்பனை செஞ்சு வச்சிருந்தா, இப்படி கிடைக்கணும் ஆண்டவரே நாளைக்கு பிறந்த நாள். நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஒரு போஸ்ட்மேன் வராராம், வந்து ஒரு பார்சலை கொடுக்குறாரு. பார்சலை கொடுத்தா நிறைய பொருள் இருக்கிறது. அதில் இந்த பிள்ளை எதை கேட்டதோ அதே டால் அங்கே இருந்துச்சான், எதை நினைச்சு வச்சிருந்தோ அந்த டால் இருந்துச்சான். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான். ஆனால் என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த பிள்ளை கேட்டது இன்னைக்கு ஏப்ரல் 1 வச்சுக்கோமே, மார்ச் 31 இந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்குது, ஜெபம் பண்ணுது, அந்த விருப்பத்தை சொல்லுது. ஏப்ரல் 1 பிறந்த நாள். ஆனால் இந்த பார்சல் பேக் பண்ணது வந்து மார்ச் 10 பேக் ஆயிடுச்சு. ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம், வெளிநாட்டில் பேக் ஆகி 20 நாள் கழிச்சு என்ன பண்ணுது. அப்போ ஆண்டவர் மார்ச் மாதம் 31 என் மகளுக்கு ஒரு தேவை வரும், எனக்கு ஜெபம் பண்ணுவா, அதுக்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி அனுப்பணும்னு ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, நாட் ஓன்லி பாஸ்ட் ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்ட் சப்ளை. தேவை என்று ஒரு இடம் வரும்பொழுது ஆண்டவர் அங்கே தேவைகளை சந்திக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் பாருங்க, 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, அங்கே வாசிக்கலாம். 6வது வசனம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் விடியற் காலத்திலே அங்கே இறைச்சியும் கொடுத்தது, சாயங்காலத்திலும் அப்படியே செய்தது, தாகத்திற்கு அந்த தண்ணீரை குடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாகத்திற்கு அந்த தண்ணீரை குடித்தான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அந்த தேவை வரும் பொழுது, இப்போ வறட்சி ஆயிடுச்சு, இப்போ வந்து தேவை வந்துருச்சு, எலியா சாப்பிடணும், எலியா தண்ணீர் குடிக்கணும். அங்கே பாருங்க, ஆண்டவர் ஒரு ப்ரூக் என்ன ஒரு எனது நீரூற்றை என்ன பண்ணாரு, அங்கே ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த தண்ணீரை குடிச்சாரு. வறட்சி, ஆண்டவருக்கு கேரி எங்கேயோ பாருங்க ஒரு இடத்துல போய் தனிமையாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க சொல்றாரு. எங்கே போய் சாப்பாடுக்கு போகிறது, காக்கா ரெடியாக வருது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, காக்கா கொண்டு வந்தாலும் the source of supply is God. ஆண்டவர் சொல்றாரு, நான் காகத்துக்கு கட்டளையிட்டேன். காக்கா புடுங்குற காக்கா ஆண்டவர் போய் கொடுன்னு அனுப்பியிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இந்த காகங்கள் எப்பவுமே தூக்கிட்டு தான் போவோம். உங்களுக்கு என்னைக்காவது கொண்டு வந்திருக்கா, உங்கள்ட்ட தூக்கி எறிஞ்சிங்கன்னா அதை தள்ளிட்டு போயிடும், எனக்கு தூக்கிட்டு போயிடும். ஆனால் இங்கே என்ன வருது,
அப்போ the source என்னன்னா, it was God who commanded, ordered the raven to go and supply the need of Elijah, his servant Elijah. அங்கே source of supply is God. God controls the nature. இயற்கை ஆண்டவர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆண்டவர் கழுதையை பேசுனா பேசும். ஹல்லேலூயா. காக்காவை கொண்டு போனா ஆண்டவர் கரத்தில் இருக்குது. இயற்கை எல்லாமே ஆண்டவருடைய கண்ட்ரோல் இருக்கு. உங்க தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் யாரை எதை கொண்டு செய்யணுமோ செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is the source of our supply. The method is always miraculous. ஆண்டவர் அற்புதமாக சந்திப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, இங்கே மழை இல்லாத ஒரு நேரம், ஆனால் எலியாவுக்காக தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க, நமக்கு எத்தனை வருஷம் இங்கே போடலை, பட் காட் சப்ளைட் த நீட் ஆஃப் எலைஜா ஃபார் 3.5 years during the time of drought. அந்த வறட்சியான நேரத்தில் 3.5 வருஷம் சப்ளை பண்ணியிருக்கார் தேவை. ஆசிரியர்கள் அதாவது வேத ஆசிரியர்கள் சொல்றார்கள், 2 வருஷம் கேரி தாற்றண்டல் இருந்தானா, 1.5 வருஷம் சாரிபாத் விதவை வீட்டில் இருந்தானா. 2 years he was near Kerith in the ravine. அந்த ஆற்றண்டைகள் இருக்கிறார். ரெண்டாவதாக 1.5 வருஷம் எங்க இருக்கிறாரு? சாரிபாத் விதவை வீட்டில். பாருங்க, 2 வருஷமா தண்ணி போயிட்டே இருக்குது. மழை வந்தாலும் தண்ணி போயிட்டே இருக்குது. திஸ் இஸ் மிரக்கிள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, இங்கே காகங்கள் 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு நாளைக்கு 2 தினம் வருதுங்க. 2 தினம் வருது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுது? காலையில வருது, விடியற் காலத்தே வந்துடுது. விடியற் காலம் போட்டிருக்கு. விடிஞ்ச உடனே காக்கா ரெடியாக நிற்குதாங்க. அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி காக்கா வந்து நிற்குது. அப்பா என்னை தூங்குப்பா, நீனு காலையில் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ட்டு காக்கா என்ன பண்ணிட்டு பை சொல்லிட்டு போகுது. அப்புறம் பாருங்க, அங்கே பாருங்க மெத்தட் இது பார்த்தீங்கன்னா மிரக்குலஸ். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. God will supply our need in a miraculous way. நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் ஆண்டவர். சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அற்புதமாக தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். இந்த ரெகுலாரிட்டி பாருங்க, எவ்வளோ ரெகுலராக பாருங்க. அங்கே போட்டிருக்க அழகா 6ஆம் வசனத்தில், விடியற் காலத்திலே அப்பவும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தது என்று போட்டிருக்கிறது. விடிய காலம் லேட்டாகவே வந்திருக்காரு நினைக்கிறேன், ஆன் டைம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதான் போட்டிருக்கு. இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மத்தியானம் ஒரு 4-5 நாள் மத்தியானம் வந்துருச்சுன்னு போட்டிருக்கலாம். விடியற் காலம் சாயங்காலம் காலையில் வந்து நிற்குது. அப்போ பாருங்க ரெகுலாரிட்டி. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை ரெகுலராக சந்திக்க அவர் போதுமானவர். வெரைட்டியும் இருக்குது அங்கே. நாட் ஓன்லி ரெகுலாரிட்டி, வெரைட்டி. அப்பமும் இறைச்சியும் அப்படின்னா வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியன் இருக்குது. அங்கே பாருங்க பிரெட் இருக்குது, பிரெட் அண்ட் மீட் இருக்குது. அந்த நாட்கள்லேயே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? என்னது அது பேர் என்னது? பிஸாவா இல்லை, பர்கர் மாதிரி என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர்? பிரெட் அண்ட் மீட் அனுப்பியிருக்காரு பாருங்க. சிக்கன் பர்கர் அப்படின்னு நினைக்கிறேன். மீட்டு தான் போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் வேற மீட்டாக கூட இருந்திருக்கலாம். அது எங்கேருந்து எங்கே யாருக்குமே சாப்பாடு இல்லாத ஒரு காலகட்டத்தில் எங்கேருந்து கொண்டு வந்துச்சு தெரில. ஆண்டவர் காக்காவை ஏதோ கொடுத்து ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, காக்கா எவ்வளோ தூக்கிட்டு வர முடியும்? ஆனால் அவனோட பசிக்கு ஆறி இருக்கே. ஹல்லேலூயா. காக்கா வாய் எப்படி கொண்டு வந்துச்சுன்னு தெரியல. முதுகில் தூக்கிட்டு வந்துச்சா, வாயில் வச்சுட்டு வந்துச்சா, ஆனால் கொண்டு வந்துச்சு. அப்பத்தையும் கொண்டு வந்துச்சா, இறைச்சியும் கொண்டு வந்துச்சான். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படியா காக்கா எதெல்லாம் கொண்டு வந்துச்சு நமக்கு தெரியல. பட் he was happy and satisfied. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அற்புதமாக செய்கிறார். The variety shows God's grace. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையாக ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, சஃபிஷியன்சி. ஆண்டவர் போதுமான அளவுக்கு அங்கே தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவை என்று வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவரே தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. பாஸ்ட் ப்ரிப்பரேஷன், பிரசன்ட் சப்ளை அண்ட் ஃபியூச்சர் ப்ராமிஸ் ஆல்சோ. இது பாருங்க, அடுத்த பகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் ஒன்று போட்டிருக்கு. 16ஆம் வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மால் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறைந்து போவதில்லை, குறைவுபட போவதில்லை. இன்னைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கும் ஆண்டவர் மழையை கட்டளையிட வரைக்கும்
உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சந்தித்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் ஃபியூச்சருக்கும் ஆண்டவர் அங்கே ப்ராமிஸ் பண்றப்ப குறைந்து போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வருங்காலம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. the future is always uncertain. ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் லாஸ் வந்துகிட்டே இருக்குது. பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, எப்படி நெருக்கங்கள் வரப்போ நமக்கு தெரியாது. what kinds of needs may arise we do not know. எப்படிப்பட்ட தேவைகள் வரும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நாம் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபு 23:10 யோபு சொல்றாரு, நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. he knows the way I take. நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிவார். he knows the way. ஆண்டவர் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவை. பாருங்க, காட்ஸ் ப்ராமிசஸ். என்ன ப்ராமிஸ்? நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன். ஐ வில் ஃபீட் யூ ஆர் ப்ரொவைட் ஃபார் யூ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. அதுதான் ஆண்டவர் அங்கே கொடுத்தார். ஆண்டவர் அதை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். நம்பர் 2, ரெண்டாவதாக காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆல் ஹிஸ் ப்ராமிசஸ் ஆர் கண்டிஷனல். ஆண்டவர் சில கட்ட சொன்னா நம்மள்ட்ட சில காரியம் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. God's promises are conditional. What are the expectations of God? What does God expect? இங்கே என்னத்தை எதிர்பார்க்கிறார்? 2-3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:33 இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு? ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறைவுகள் வரும்பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. குறைவு வந்துச்சு, காணாவர் கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. ஆனால் அவங்க சொன்னபடி செஞ்ச போது என்ன பண்ணார்? ஆண்டவர் அங்கே அற்புதம் செஞ்சார். ஸோ என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இந்த வசனத்தின் அடிப்படையில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நம்பர் 1, hear the voice of God. Hear the voice of God on a daily basis. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் ஒரே விதத்தில் சந்திப்பதில்லை. ஆண்டவர் வித்தியாசமான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் வித்தியாசமான வழிகளை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அறிவதற்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, எலைஜா லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே பாருங்க, 2ஆம் வசனத்தில் அப்புறம் 8ஆம் வசனத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்கிற மக்கள் ஒருபோதும் வழி தப்பி போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ சத்தம் கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் வழி நடத்துகிறார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற அந்த சாமுவேலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே என்று பவுல் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையில சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்கிற காரியத்தை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்டு வேத வசனத்தின் மூலமாக தேவ சத்தத்தை நாம் கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீ கேட்பாய் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். நம்மை ஆண்டவர் நடத்துவார். The Lord will lead us and guide us and provide for us when we listen to the voice of God. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ சத்தத்தை கேட்காம இருந்தா கேரித்துக்கு போயிருக்க முடியாது. அங்கே தேவனுடைய பராமரிப்பையும் போஷிப்பையும் அங்கே அனுபவித்திருக்க முடியாது. ஸோ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக கேளுங்கள். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய சத்தத்தை, அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் பழகுகிறதாக இருக்கட்டும். ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. Number 2, not only hearing the voice of God, trust in the Lord, trust in the Lord and in His word.
ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணோம்? நம்பணும். ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பணும். ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் பேசுகிற என்ன சொல்கிறாரு? எப்பா போ, அங்கே போ, எங்கள் கேரியத்துக்கு போ, உனக்கு ஒரு காக்காவை அனுப்புவேங்கிறாரு. நீங்களாம் நம்புவீங்களா? காக்காவை அனுப்புறீங்க. என்ன ஆண்டவரே இது காக்கா? ஒரு மனுஷனை அனுப்புவேன், இல்லாட்ட ஒரு தூதனை அனுப்புவேன், இல்லை நானே வந்து கொடுப்பேன்னு சொல்ல கூட ஓகேடா. நான் உனக்கு காக்காவை அனுப்புவேன். காக்கா என்னைக்காவது சரித்திரத்தில் ஆதாம் பிறந்ததுலேருந்து எங்கேயாவது கொடுத்துருக்க ஆண்டவரை? ஏதாவது பிரசிடென்ஸ் இருக்குதா? there is no precedence. அதுக்கு முன்பாக அப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லையா ஆண்டவரே? என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. என்ன அப்படி தான் கேட்டிருப்போம். அப்படி தானே சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு கட்டளையிட்டேன் என்றார். 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவன் போய் அங்கே தங்கினான். ஹல்லேலூயா. ட்ரஸ்டிங், அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் வேர்டு. அங்கே கேரித்த ஆற்றண்டைகளை ஒழித்து கொண்டிரு அப்படிங்கிறாரு. ஆண்டவரே மழை இல்லாமல் போச்சே, என்னைக்காவது நம்ம காவிரி ஆற்றுல தொடர்ந்து ஒரு மாதம் தண்ணி ஓடி இருக்கா? திடீர்னு வரோம் திறந்து விட்டா, அப்புறம் அப்படியே நின்று போயிடும். அப்போ இப்போ தேசமே வறட்சியில் இருக்குது. தண்ணிக்கு எங்கே போவேன்? கேட்கல. தண்ணி கொடு, உனக்கு தருவேன் போ அப்படிங்கிறாரு. அல்லையா பாருங்க, அதான் ட்ரஸ்ட்டுங்கிறது ஈஸி கிடையாது. அல்லையா நம்புவேன் இயேசுவேன் பாடிடலாம் ஈஸியா. ஆனால் வாழ்க்கையில் வரும்பொழுது தான் நம்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்பணும். அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு நான் நம்புவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னார் பாருங்க. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகத்தை தரணும். அல்லேலூயா. ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட். உடனே காக்கா அப்படின்னு சொன்னோடனே நான் கேட்டிருப்பேன், காக்காவா ஆண்டவரை? வேற ஏதாவது இல்லையா உமக்கு சப்ளை பண்ணுறதுக்கு? வேற எங்க பாருங்க. he trusted God's word. Number 1, hear the voice of God. Number 2, trust in God. Number 3, சில ட்ரஸ்ட் பண்ணுற மாத்திரமல்ல, ஒபே பண்ணணும். அல்லேலூயா. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, there is no other way என்று சொல்லி, to be happy in Jesus, trust and obey. இங்கே என்ன செய்கிறாரு பாருங்க, அந்த நம்புறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புறார். இங்கே மாத்திரமல்ல, அடுத்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, அங்கே ஒருத்தன் வந்து உனக்கு என்ன இருப்பான்? ஒரு ராஜாவின் புத்திர வந்து நிற்பான் அப்படின்னு சொல்ல, ஒரு விதவை அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ரேவன் இஸ் தி அன்கிளீன் பேர்ட். அது தெரியுமா உங்களுக்கு? லெவிட்டிகஸ் 11ல் ஒரு அசுத்தமான பறவை ஆக்சுவல் லிஸ்ட்டில் வருது. எனக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்கலாம், ஆண்டவர் இதை வச்சு நமக்கு தந்து கொடுப்பாரு. பட் ஸ்டில் he believed. அதை நம்பி போகிறார். விடோ வந்து in those days the poorest of the poor. ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த நாட்களிலே குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசி இறந்து போன பிடிப்ப அந்த குடும்பமே கடனில் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த பெண்ணு சாகிற நிலைமையில் இருக்கிறா. ஆண்டவர் சொல்றாரு போ அப்படிங்கிறாரு. இப்போ அவன் கேரியத்தில் இருந்து சாரிபாத்துக்கு போனா பெரிய சேலஞ்ச் அது. ஏன்னா அங்கதான் யார் இருக்கிறா? ஆகாபுடைய ஊர் தான் அங்க சாரிபாத்து, சைடன். அந்த எல்லைக்கு போக சொல்றாரு. அந்த கேரியத்திலிருந்து சாரிபாத்து போறது 100 மைல். 100 மைல் ஈஸியா போயிட முடியுமா? 100 miles he traveled. Still he went. அதான் obedience. அல்லேலூயா. obedience. கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. எல்லாம் காக்கா காலையில் சாயங்காலம் வந்து சாப்பிட்டு இருக்கு, நல்லது தான். ஆனால் ட்ரஸ்டிங் அண்ட் ஒபேயிங் வந்து அதான் சேலஞ்ச். அல்லேலூயா. கர்த்தரை அப்படியே நம்பணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நிறைய கேட்குறோம், ஆனால் கீழ்ப்படுகிறோமா? 5ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அவன் போய் உடனே இம்மீடியட் ஒபீடியன்ஸ், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆண்டவர் சொல்றாரு போய் அங்கே தங்கியிரு சாரிபாத்திலே. 10ஆம் வசனத்தில் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்திற்கு போனான் என்று போட்டிருக்கு. போனான். அவன் இதை காண்பிக்கிறது, கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. he did what the Lord had told him. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எங்கே நம்முடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திப்பார்னா, அங்கே ஒரு வார்த்தை இருக்குது 4ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே எல்லாம் சொல்லுங்க, அங்கே. There is very very important. 9ஆம் வசனத்திலே
அங்கே தங்கிரு, அங்கே தங்கிரு. தேர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில God will supply our need in the place of his assignment. God will be our Jehovah Jireh when we are where he wants us to be. நாம் எங்க இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரோ அந்த இடத்துல நாம் இருந்தோம்னா அந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். தேர் தேர் கர்த்தருடைய பர்வதத்திலே தேர் இட் will be taken care of. பாருங்க, அதை போட்டிருக்குது அங்கே. அங்கே அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய அற்புதத்தின் கரத்தை நம்ம பார்க்க முடியாது. அங்கே இருப்போம்னா அது எந்த கடினமான இடமா இருந்தாலும் அங்கே கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அது கேரித் ஆற்றா இருக்கலாம், சாரிபாத்தா இருக்கலாம். அங்கே அங்கேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. God will be our Jehovah Jireh when we are in the place where he wants us to be, in the place of his assignment. அவர் வைத்திருக்கிற, அவர் விரும்புகிற இடத்திலே ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். பாருங்க, ஆபிரகாம் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்குறான். எங்கேயுமே ஆட்டுக்குட்டி வரல. ஆனால் அந்த போன இடத்துல அங்கே வந்தோன்னே ஆட்டுக்குட்டி வருது. ஹல்லேலூயா. கடா வருது. அப்போ அந்த இடத்திற்கு நம்ம வரும்பொழுது கர்த்தர் அற்புதமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது, நான் கர்த்தர் விரும்புகிற இடத்துல இருக்கிறேனா? நான் கர்த்தர் செய்ய சொல்கிறத நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனா? ஆகவே தான் ஹட்சன் டெய்லருங்கிற தேவ மனுஷர் இப்படியாக சொன்னார், God's work done in God's time, in God's will, will never lack God's supply. God's work done in God's way shall never lack God's supply. ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருடைய இடத்திலே ஆண்டவருடைய வழியிலே செய்யும் பொழுது ஆண்டவர் தேவைகளை சந்திக்காமல் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே there God supplied. So three things. Hear the voice of God. Hear கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். Trust in the word of God. Trust in the Lord. ஆண்டவரை நம்புங்கள். வேதம் சொல்கிறது, நீதிமொழி 28:25 29:25 நீதிமொழி 28:25 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 29:25 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். நம்பிக்கை, நம்பிக்கை, கீழ்ப்படிதல் என்கிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். ஒரு லட்சம் பார்க்கலாம். ஆகவே ஆண்டவர் இந்த 3 காரியத்தையும் இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் ஹியரிங், ட்ரஸ்டிங் அண்ட் ஒபேயிங். ஹியரிங், ட்ரஸ்டிங் அண்ட் ஒபேயிங். கேளுங்கள், நம்புங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. இது முழுசும் பைபிள் முழுசும் அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரை இயேசு செய்த முதலாவது அற்புதம், அவர் என்ன சொல்கிறாரோ அப்போ அதை என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். ரெண்டாவது, அவர் சொல்கிறத நம்பணும். எங்களுக்கு தேவை திராட்சரசம், ஆனால் இவர் சொல்கிறது தண்ணியை ஊற்றுங்கிறாரு. தண்ணியை ஊற்று எங்கே வித திராட்சரசம் ஆண்டவரை எங்கள் ஜூஸ் பாட்டில் எங்கேயா கொண்டு வாங்கிட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, தண்ணியை கொண்டு ஊற்றுங்கிறீரு, என்ன பண்ணுறது? தண்ணியை ஊற்றிட்டாங்க, திரும்ப அடுத்தது சொல்கிறாரு தண்ணியை கொண்டு கொடுக்குறாரு. 4 பேர் திட்டிருப்பானுங்க, ஆனால் கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. they trusted and obeyed. அங்கேயும் பாருங்கள், the first miracle that Jesus performed in the wedding at Cana, என்ன செய்கிறாங்க? they heard the voice of God, they trusted what he said and they obeyed what he said. ஸோ இந்த 3 நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது we can experience miracles, we can experience the provisions of God in our lives. Hallelujah. அங்கே ஒரு காரியம் போட்டிருக்கு, அந்த 6 வற்றி போயிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? 6 வற்றி போயிட்டு. the brook dried up. சில இடத்துல நம்ம வாழ்க்கையிலும் சில காரியம் வற்றி போக அனுமதிப்பார் அவர். ஹல்லேலூயா. ஏன்னா 2 வருஷம் அவனுக்கு பழகி போச்சு. 7 மணிக்கு காக்கா, சாயங்காலம் 6 மணிக்கு காக்கா, தண்ணி, காக்கா தண்ணி, காக்கா தண்ணி, இதே பார்த்து மேபி he would have forgotten to look at God. ஆண்டவரை பார்க்க ஒருவேளை, எனக்கு தெரியல, பைபிள் அப்படி போடலை, இதே பார்த்துட்டு காலை எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஜெபம் பண்ணுறானோ இல்லையோ, காக்கா வந்திருக்கு, ஆண்டவர் காக்கா வந்திருக்கு. சில இடத்துல ஒரு மிஷினரி ஒருக்கா சொன்னார்,
மாதந்தோறும் முத நாள் வந்துருச்சால போஸ்ட்மேன் வந்துருச்சானா காவை பார்த்துட்டே இருப்பாராம் போஸ்ட்மேன், செக்கு வருதா அப்படின்னு. ஒரு மாதம் செக்கே வரலையா ஆண்டவரே 3 நாள் ஆச்சு 4 நாள் செக்கே வரல. அப்புறம் தான் சிவமனே போனார், ஆண்டவரே செக்கு எங்கே போச்சு வரலையே. அப்பா போஸ்ட்மேனை பார்க்காத, என்ன பாரு போஸ்ட்மேன் மட்டும் அதில் வேறு ஆள் கொண்டு என்ன பண்ணுவேன், நான் வருவேன். எனக்கு காக்காவை மாத்திரம் இல்லை, விதைவை கொண்டு நான் போஷிக்க முடியும். God provides in unlikely ways. அன்லைக்கில் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி தான் ஆண்டவர் செய்வாருங்களே. இப்படி தான் இவரை கொண்டு தான் இந்த ஆள் மூலமாக தான் தேவையை சந்திக்கப்படும் கிடையாது. God provides in unlikely ways, unexpected ways. எதிர்பாராத, நம்ம இப்படி தான் நடக்கும்னு நம்ம மனுஷன் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. என்னைக்காவது காக்கா கொண்டு வரேன்னு எதிர்பார்த்துருப்பீங்களா? போஸ்ட்மேன் கூட ஓகே தான். ஆனால் இங்கே ஆண்டவர் செய்கிறார். விதவை அப்படின்னா poorest of the poor in the nation. அவ்வளோ அங்கேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, நான் ஒரு வழியை வச்சிருக்கிறேன், அது மாதிரி செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா மகிமை எனக்கு வரணும். அல்லேலூயா. மகிமை எனக்கு வரணும். Glory belongs to me. எனக்கு வரணும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. Sometimes God allows the brook to dry up. சில நேரத்தில் வற்றி போக பண்ணுவார். எதுக்குன்னு சொன்னால் எங்கே நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. நீ எதை பார்க்குற, அதையே பார்த்துட்ருக்கிறியா, இதே பார்த்துட்ருக்கிறியா, உன் வேலையே நம்பிட்டுருக்கிறியா, உன் திறமையே நம்பிட்டுருக்கிறியா, என்ன மாத்திரம் பாரு. அல்லேலூயா. ஆல்வேஸ் லுக் டு மீ, ஆல்வேஸ் லுக் டு மீ. என்ன மாத்திரம் பாரு. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்க. ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் வழியே, யோவான் 3:27, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் வழியே, ஒன்றையும் பரத்திலிருந்து வரணும், அது வித்தியாசமான வழிகளிலே வரும். அல்லேலூயா. God will supply from heaven but will reach us in different unlikely ways. வித்தியாசமான விதங்களிலே கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் சந்திப்பார். but the source is always God. source is always God. அது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது. என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். என்னுடைய அரசாங்கம் அல்ல, என்னுடைய அதிகாரிகள் அல்ல, எனக்கு மேலாக இருக்கிறவர்கள் அல்ல. மை சோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் காட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அறிந்திருக்க வேண்டியது, மை சோர்ஸ் இஸ் காட். காட் இஸ் மை சப்ளையர், காட் இஸ் மை ப்ரொவைடர். இவங்க சந்திப்பாங்க அவங்க சந்திப்பாங்கன்னு இல்லை, கர்த்தர் யாரை கொண்டும் சந்திக்க முடியும். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு நம்ம வாசித்தோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படின்னு செய்வாங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை நம்புவாங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. சும்மா தேடுறதுன்னா சும்மா சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போகிறதில்ல. கர்த்தரை தேடுகிறவர்கள் they listen to the voice of God. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவருடைய வார்த்தையை நம்புவாங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவருடைய கீழ்ப்படிவாங்க. அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம எல்லாரும் எளிமையாக இருப்போமா?